எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? வெல்கம் டு ஜெஸ்ஸின் உலகம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போறோம். ஸோ என்னோட சேனல்ல நான் முதல் பேமெண்ட் வாங்கிட்டேன். அத பத்தி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். ஆமாங்க, நீங்க காசு வாங்குனத எங்களுக்கு சொல்லணுமா? அப்படின்னு நீங்க நினைக்கலாம். தயவு செஞ்சு வீடியோவ ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க. ஸோ நான் ஒரு சேனல் ஆரம்பிச்சு எனக்கு பெருசா எடிட்டிங் அது இதுன்னுலாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அந்த சின்ன சின்ன எடிட்டிங்கை வச்சே நான் வந்து வீடியோஸ் போட்டேன், லைவ் போட்டேன், ஷார்ட்ஸ் போட்டேன். ஸோ நான் வந்து சேனலை மானிட்டைஸ் பண்ணி நான் வந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட்டும் எடுத்துட்டேங்க. என்னால் முடிஞ்ச விஷயம் கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையும் முடியும். நான் எப்படி இதை பண்ணேன் அப்படின்றது இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் வீடியோஸ் முதல் முறை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் அப்புறம் லைவ் அண்ட் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நான் சேனல் ஆரம்பித்து மொத்தமாக ஒரு 3 வருஷம் ஆகுதுங்க. ஸோ நான் வந்து சேனலை மானிட்டைஸ் பண்ணுறதுக்கே வந்து 1.5 வருஷம் ஆகிடுச்சு. அப்போ வந்து யூடியூப் ரூல்ஸ் படி 1000 சப்ஸ்கிரைபர் இருக்கணும், 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணுங்க. ஸோ சப்ஸ்கிரைபர் எடுக்கவே வந்து அப்போ வந்து ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ வந்து லைவ்லாம் வந்து ஷார்ட்ஸ் மாதிரி வந்துட்டு ரெக்கமெண்டில் போகுது. ஸோ அப்போல்லாம் அந்த மாதிரி கிடையாதுங்க. ஸோ நாங்கள்லாம் லைவ் போட்டோன்னா 4 பேர் 5 பேர் அதிகபட்சம் 10 பேர் தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் லைவ் போட்டு லாங் வீடியோஸ் போட்டு ஷார்ட்ஸ் போட்டு அந்த மாதிரி தான் வந்து நாங்கள் வந்து வாட்ச் ஹவர் எடுத்தோம். நிறைய வந்து லைவில் தாங்க நாங்கள் வந்து வாட்ச் ஹவர் எடுத்தோம். முதல்ல வந்துட்டு ஷார்ட்ஸ் போடணும் அப்படின்ற விஷயமே எனக்கு தெரியாது. நான் சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 10 மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து ஷார்ட்ஸ் போடணும் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஷார்ட்ஸ் போட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1 இயர் கிட்ட தான் வந்து நான் லைவே ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா லைவ் பேச எனக்கு முதல்ல பயமாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் லைவ் போடலை. நிறைய பேர் வந்து அதே மாதிரி ரொம்ப தயங்குவீங்க. நம்ம லைவில் எப்படி பேசுறது செய்யறதுன்னு. கண்டிப்பாக வந்து அது வந்து பழகிடுங்க. நீங்கள் வந்து பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இப்போ சமீப காலமாக லைவில் வந்து நிறைய பேட் கமெண்ட்ஸ் வருது. ஸோ இந்த பேட் கமெண்ட்ஸ் வருதே அப்படின்னு நீங்கள் பயந்து லைவே போடுறதுக்கு யோசிக்கிறீங்க. நிறைய பேர் லைவ் போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க கூட லைவை வந்து போடுறதில்ல இப்போது. ஸோ பேட் கமெண்ட்டுக்காகலாம் நீங்கள் வந்து யோசிக்காதீங்க. மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்த முடியுமா என்ன? ஸோ மூட்டை பூச்சியை தான் அடித்து வெளியே துரத்தணும். ஸோ நீங்கள் வந்து பேட் கமெண்ட்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா நீங்கள் டைம் அவுட் கொடுக்கலாம், பிளாக் பண்ணலாம், பண்ணிவிட்டு உங்களோட லைவை நீங்கள் தொடரலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட கையாள முடியாமல் நீங்கள் சேனலை விட்டு தயவுசெய்து வெளியில் போயிடாதீங்க. கண்டிப்பாக நம்மளோட உழைப்புக்கான ஒரு ஊதியம் யூடியூப்பில் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அதுக்கு வந்து நம்ம சரியான வழியில் பயணிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் சேனல் ஆரம்பித்த புதுசாக பெருசாக எங்கள் வீட்டில் யாரும் கிடையாது. சேனல்லையும் பெருசாக நண்பர்கள் கிடையாது. அதனால் ரொம்பவே ஒரு விஷயங்களையும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் கற்றுக்கிட்டேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நிறையா மற்றவங்களோட ஷேர் பண்ணுறேன். அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் நினைக்கிறாங்க சேனல் வச்சுருக்கேன் அப்படின்னாலே என்னங்க காசு வருதான்னு. இதை வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்து 3 வருஷமாக கேட்டுட்ருக்கேன். ஆனால் யூடியூப்பில் பணம் அப்படின்றத பார்க்க என்னோடய சேனலோட க்ரோத்துக்கு எனக்கு 3 வருடங்கள் ஆச்சுங்க. ஸோ இதில் வந்து பொறுமை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் பொறுமையாக நீங்கள் வந்து விடாமல் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் ஜெயிக்கலாம். நான் சேனல் ஆரம்பித்து 1.5 வருஷம் கழித்து தான் எனக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 வாட்ச் ஹவர்ஸும் வந்துச்சு. நான் வந்து சேனலை மானிட்டைஸ் பண்ணேங்க. சேனலை மானிட்டைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்து டாலர்ஸ் ஓப்பன் ஆகிடும், மெம்பர்ஷிப் ஓப்பன் ஆகிடும், சூப்பர் சாட் சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன்ஸும் ஓப்பன் ஆகிடும். ஸோ நமக்கு வந்து லாங் வீடியோ, ஷார்ட்ஸு, நம்ம லைவில் வர சூப்பர் சாட், சூப்பர் ஸ்டிக்கர், மெம்பர்ஷிப் இது எல்லாத்துக்கும் வர காசுகள் நமக்கு டாலராக கன்வெர்ட் ஆகி நமக்கு வந்து சேர்ந்துட்டே வரும். எனக்கு வந்து டாலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துட்டே வந்துச்சுங்க. $10 வரும்பொழுது எனக்கு வந்து பின் வெரிஃபிகேஷன் கேட்டுச்சு. பின் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அட்ரஸ் வெரிஃபிகேஷனும் ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷனும் பண்ணணும். ஸோ அட்ரஸ் வெரிஃபிகேஷனுக்கு நான் வந்து ஆதார் கார்டு வச்சேங்க. ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷனுக்கு நான் வந்து பேன் கார்டு வச்சேன். ஸோ இது ரெண்டுத்தையும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபார்மில் ஃபில் பண்ணி நான் வந்து பின் நம்பர் அப்ளை பண்ணேன். பேர், அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்து அது ஒரு ஃபார்ம் வரும், அதை வந்து அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ணி எனக்கு 1 வீக்கில் வந்து வீட்டுக்கு பின் நம்பர் வந்துச்சு. ஸோ அந்த பின்னையும் வந்து அந்த ஆட் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு வந்து பின் வெரிஃபிகேஷன் ஓவர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு டாலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துட்டே வந்துச்சு. 20, 30, 40, 50ன்னு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துட்டே வந்துச்சுங்க. கடைசியாக $100 வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு 2 நாள் கழித்து பேமெண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணாங்க. எனக்கு அப்போ வந்து $150 என்னோட அந்த ஃபஸ்ட்டு கவுண்ட் வந்து க்ளோஸ் ஆச்சு. அது வந்துட்டு எனக்கு ஜூலை மாதம் வந்துச்சுங்க.
ஸோ ஜூலை மாதம் லாஸ்ட்டில் எனக்கு வந்துட்டு $109 வந்துச்சு. ஸோ எனக்கு எப்போ பேமெண்ட் வரும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அந்த அந்த டாலர் க்ளோஸ் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் 21லேருந்து 25க்குள்ளே உங்களுக்கு பேமெண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மெயிலும் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பேங்க் டீட்டெயிலாம் கொடுக்கணும் அப்படின்னு நண்பர்கள் சொன்னாங்க. எனக்கு மெயில்லாம் எதுவும் வரலங்க பேங்க் டீட்டெயிலுக்கு. ஸோ நானே வந்துட்டு பேங்க்கில் ஷிஃப்ட் நம்பர் கேட்பாங்க நாங்கள். ஸோ அதை பேங்க்லேருந்து கலெக்ட் பண்ணி அந்த ஃபார்மில் கூகுள் ஆட்சன்ஸ் போயிட்டு என்னோடய ஷிஃப்ட் நம்பரு, பேங்க் அக்கௌண்ட் எல்லாத்தையுமே நான் வந்து ஆட் பண்ணேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் எல்லா ப்ராசஸும் த்ரூ ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து இன்கம் டேக்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ப்ரொசீஜரையும் முடித்தேன். முடிச்சதுக்கப்புறம் நான் போயிட்டு ஆட்சன்ஸில் செக் பண்ணி பார்த்தா எனக்கு வந்துட்டு $59 தான் இருந்துச்சு. ஒரே ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்னடா ஒய்டி ஸ்டுடியோவில் போய் பார்த்தா $109 இருக்குது, இங்கே 59 தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ நான் வந்துட்டு நம்ம டேஷ்போர்டு பேஜ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதில் போய்ட்டு நம்ம டேரெக்டாக வந்து யூடியூப் டீமோட சேட் பண்ணலாம். ஸோ அங்கே போய்ட்டு அவங்களோட சேட் பண்ணி நான் கேட்டேன், எனக்கு ஏன் இந்த டாலர் வேரியேஷன் வருது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு இப்போ ஜூலை மாதம் வந்திருக்க டாலர் வந்துட்டு ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதிக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து ஆட் ஆகும், இப்போ ஆட் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து வெயிட் பண்ணேன். கரெக்டாக 7ஆம் தேதி நைட்டே வந்துட்டு எனக்கு வந்துட்டு அந்த டாலர் ஆட் ஆகிட்டு கூகுள் ஆட்சன்ஸில் $109 அப்படின்னு காட்டுச்சுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பேமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். கரெக்டாக 21ஆம் தேதி வந்துட்டு எனக்கு ஒரு மெயில் வந்துச்சு, உங்களுக்கு பேமெண்ட் ரெடியாக இருக்குது, நாளைக்கு உங்களுக்கு பேமெண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முதல்ல என்னோடய பேமெண்ட் வந்து $109க்கு கிடச்சிது. ஸோ ஒரு டாலரோட வேல்யூ வந்து ₹80 இல்லை ₹82 அந்த மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் வேரி ஆகும். ஸோ அப்போ நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள், $109க்கு எனக்கு எவ்வளோ காசு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல அந்த பேமெண்ட்டை பார்க்க கிட்டத்தட்ட 3 வருஷங்கள் ஆச்சு. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைய சுமந்து எடுத்து அதை பிரசவித்து அதை கையில் வாங்கி பார்க்குற மாதிரி இருந்துச்சு அந்த பணத்தை என் கையில் நான் வாங்கும்போது. ஏன்னா அதுக்கு பின்னாடி அவ்வளோ ஒரு கஷ்டங்கள் இருந்துச்சு, அவ்வளோ ஒரு பிரச்சனைகள், போராட்டங்கள் நிறையா ஃபேஸ் பண்ணேன். ஸோ இந்த அளவுக்கு நான் வந்ததுக்கு முதல் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, முதல்ல நான் கடவுளை தான் சொல்வேன். ஸோ நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லா நல்ல விஷயங்களுக்கும் கடவுள் தான் பெரிய காரணம். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னோடய கணவரை தான் சொல்வேன். ஏன்னா வீட்டில் கூட ஒரு சில நேரங்களில் இது வேணுமா, இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேள்விகள் வரும்பொழுது கூட என்னோடய கணவர் தான் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணார். ஸோ அவர் வந்து ரொம்ப பெரிய காரணம். நான் சேனலில் இந்த அளவுக்கு வர்றதுக்கு என்னோட உற்றார் உறவினர் நண்பர்கள் மட்டும் இல்லாமல் சேனலில் இருக்க நிறைய நல்ல உள்ளங்கள், நிறைய சேனல் நண்பர்கள், அது மட்டும் இல்லாமல் நிறைய சப்போர்ட் ஐடிஸ். சேனலில் இருக்க நண்பர்களாவது நம்ம அவங்க லைஃப்க்கு போனால் அவங்க நம்ம லைஃப்க்கு வருவாங்க அப்படின்ற ஒரு சுயநலம் அதில் இருக்கலாம். ஆனால் சப்போர்ட் ஐடிஸ்லாம் வந்து எப்போவுமே எனக்கு அவங்க மேலே பெரிய மரியாதை உண்டு. ஏன்னா எந்த எதிர்பலனும் இல்லாமல் நம்மளை மட்டும் பிடிச்சி நம்ம லைவுக்கு வந்து நம்மளோட ஷார்ட்ஸை பார்த்து, நம்மளோட வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்மளால் எந்த பலனுமே இருக்காது. அதனால் எப்போவுமே வந்து சப்போர்ட் ஐடிஸ் மேலே எனக்கு பெரிய மரியாதை உண்டு. அது மட்டும் இல்லாமல் நிறைய நண்பர்களும் சப்ஸ்கிரைபர்ஸும் உறவினர்களும் அவங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி நம்ம சேனலில் வீடியோஸ் பார்ப்பாங்க, ஷார்ட்ஸ் பார்ப்பாங்க, லைவ் பார்ப்பாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க. சோகமாக ஒரு ஷார்ட்ஸ் போட்டால் கூட ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. லைவில் பேசும்போது ஒரு 2 நேரம் இருமுனான்னு வச்சுக்கோங்களேன், அச்சோ தண்ணி குடிங்க, என்னாச்சு, ஹெல்த்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அன்பு அக்கறையெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காதுங்க. நமக்கு எந்த வித இரத்த பந்தமும் இல்லாமல், உறவும் இல்லாமல் ஒருத்தவங்க நம்ம மேலே அன்பு வைக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி உன்னதமான உறவுகளை கொடுத்தது இந்த சேனல் தான். ஸோ இதில் நான் பார்த்த பிரச்சனைகள், தடைகள், சோதனைகள், கஷ்டங்கள், வேதனைகள் அது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப நல்ல உள்ளங்களை தான் இந்த சேனல் எனக்கு கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கு வந்து நான் வந்து கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஸோ யாரையும் நான் பேரை குறிப்பிடலை. ஸோ பேரை குறிப்பிடலைன்னு யாரும் தவறாக எடுத்துக்க வேண்டாம். எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். என்னோடய ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர்லேருந்து இப்போ இன்றைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வரைக்கும் எல்லாருக்கும் சேர்த்து தான் இந்த தருணத்தில் நான் நன்றியை சொல்கிறேன். மிக்க நன்றிகள். உங்கள் ஆதரவு இல்லாமல் கண்டிப்பாக இந்த வெற்றி அப்படின்றது சாத்தியமே கிடையாதுங்க. ஸோ ரொம்ப நன்றிகள் உங்கள் எல்லாருக்கும். இப்படி தான் என்னோடய ஜேர்னி இருந்துச்சு. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு, சேனல் பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச பதிலை நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய ஃபஸ்ட்டு பேமெண்ட் வாங்கிட்டேன் அப்படின்றத உங்கள் எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்க. கண்டிப்பாக வீடியோட ஆரம்பத்தில் சொன்னதை தான் இப்போவும் சொல்கிறேன். என்னால் முடிஞ்ச விஷயம் உங்களாலேயும் முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ எல்லா யூடியூபர்ஸ்க்கும் ஆல் த பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் போகிற லைவ் அண்ட் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜெஸ்ஸியின் உலகம். நான் உங்கள் தோழி. நன்றி, வணக்கம்.